ஒரு சூப்பர் டேஸ்டான நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி ஓரியோ பிஸ்கட்டை வச்சு சூப்பராக செய்கிறதாங்க இந்த கேக்கு. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்துட்டு ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய பேக்கெட்டுங்க. இதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் சின்ன சின்ன பாக்கெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த 10 ரூபா பாக்கெட் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன பாக்கெட்டாக இருந்தாலும் ஒரு 5 பாக்கெட்னாலும் தேவைப்படும். இந்த அளவுக்கு நான் செய்கிற அளவுக்கு வந்துட்டு 5 பாக்கெட்டாச்சும் தேவைப்படும். இந்த பெரிய பாக்கெட்டுக்குள்ளேயே உள்ளக்க 3 ஸ்மால் சைஸாக இருந்துச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ பிஸ்கட்ஸ் இருக்குன்ட்டு. நான் இது எல்லாத்தையுமே வச்சு தாங்க செய்கிறேன். இப்போ பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரே பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த க்ரீம் இருக்குல்ல, ஒயிட் கலர் க்ரீம் உள்ளக்க, அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம வந்து பிஸ்கட்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து கேக்கு செய்ய போகிறோம். க்ரீம் வந்து இப்போ தேவைப்படாது. க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே க்ரீம் தனியாக, பிஸ்கட்ஸ் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அது வந்து முழுசாக போட்டோம் அப்படின்னா 1-2 அரையாது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது, அங்கனங்கன பிஸ்கட்லாம் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிருங்க. இப்போ இதை தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நான் வந்துட்டு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அதாவது 1 கப்பு. இதில் வந்து எந்த அளவுக்கு இந்த கேக்குக்கு செய்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சாத பச்சை பால் தாங்க. பால் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரே டைமில். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக 1 கப்புமே தேவைப்படாது. அப்படி காய்ச்சின பாலாக இருந்தாலும் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, சூடாக சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிடலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, அந்த பிஸ்கட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா தோசை மாவு மாதிரி இருக்கணும். தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஸ்மூத்தாக நல்லா சில்கியான டெக்ஸ்சரில் இருக்கணும். எனக்கு வந்து 1/2 கப் பால் தாங்க தேவைப்பட்டுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதோட இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்க அப்படின்னா பிஸ்கட்டு, அதோட பால், 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா, இது மட்டும்தாங்க தேவைப்படும். இப்போ நம்ம எதில் செய்ய போகிறீங்களோ கேக்கு, அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய் இல்லாட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க. தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல கேக் பேட்டரு, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி இருக்கணும். நல்லா இதை விட கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா, பிஸ்கட் இல்லை அப்படின்னா மட்டும் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கிட்ட மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா அந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா பப்புள்ஸ்லாம் வெளியே வர மாதிரி நல்லா லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பாத்திரத்தை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அதோடு நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சு 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு சுற்றியும் கத்தியை விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்பாஞ்சி அந்த மாதிரி கேக் ரெடி ஆயிரும். நான் வந்துட்டு டைரி மில்க் சாக்லேட் இருக்கும்ல, அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. நம்ம அந்த ஸ்பாஞ்சியான கேக்கையே தனியாக சாப்பிடலாம்.
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரணுங்கிறதுக்காண்டி நான் டைரி மில்க் சாக்லேட் இருக்குல்ல அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒயிட் கலர் க்ரீம் எங்கேன்னு கேட்பீங்க. அது வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்க. நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. பாருங்கள், லைட்டாக வச்சாலே போதும், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த சாக்லேட் ஊற்றும் போது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் மேலே வந்து டைரி மில்க் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள் உள்ளக்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நல்ல டெக்ஸ்சரோட சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.